ஏழாம் இடத்துல ராகு கேது இருந்தா கல்யாணம் லேட் ஆகும் அப்படின்னு ஒரு கான்செப்ட் உண்டு இல்லையா? அதுக்கு சர்ப்பதோஷம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சர்ப்பதோஷம் இருக்க சிலர் பாத்தீங்கன்னா சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, அவங்களுக்கு பிரச்சனை ஒன்றும் வர்றதில்ல. ஆனா சிலருக்கு சர்ப்பதோஷம்னு சொல்லி கல்யாணம் 40 வயசு வரைக்கும் 30 வயசு வரைக்கும்லாம் இழுத்துட்டு போகுது. அப்ப சர்ப்பதோஷம் இருக்கிறதுனால கல்யாணம் லேட் ஆகுதா, அல்லது அந்த தோஷம் இருந்தாலும் சீக்கிரம் கல்யாணம் ஆகுதுன்னா நமக்கு அந்த மாதிரி ஆயிருமா அப்படிங்கிறத எப்படி ஐடென்டிஃபை பண்றது? ஜாதகத்துல கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னா தாராளமா கண்டுபிடிக்கலாம், அதுக்கு தானே ஜாதகம். சரி, அப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, லக்னத்திலேயோ 7ஆம் இடத்துலயோ ராகு அல்லது கேது உட்கார்ந்துருந்து 2ஆம் இடத்துலயோ அல்லது 8ஆம் இடத்துலயோ ராகு அல்லது கேது உட்கார்ந்துருந்தா அது சர்ப்பதோஷம். சரி, அப்போ இவங்களுக்கு கல்யாணம் சீக்கிரம் நடக்குமா நடக்காதா அப்படின்னா, லக்னத்துக்கு 2ஆம் இடத்ததிபதி 7ஆம் இடத்ததிபதி பாதிக்கப்படாம இருந்தா சீக்கிரம் கல்யாணம் நடந்துரும். ஒண்ணுங்கிறது 2 பொண்ணை பார்ப்பீங்க, நடந்துரும். ஒன்றும் கவலையே பட வேண்டியதில்லை.